சரி, இப்போ 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 பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பான்மையாக இருக்குது. இந்த பெரும்பான்மை அதாவது 108ல இருந்து 144 பண்றதுக்கு பல பேரங்கள் நடந்தது, குதிரை பேரங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதுக்குடைய சில போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சோஃபாலாம் எடுத்துட்டு வந்ததெல்லாம் இருக்குது, வீடியோஸ் வந்தது இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து தான் வாங்கியிருக்காரா? ஏன்னா எடப்பாடி இபிஎஸ் நீங்க போய் கவர்னர் கிட்ட புகார் பண்றாங்கிறாரு. இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்தது, எங்களோட கட்சியிலேயே 2ஆ பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க, அப்போ குதிரை பேரம் நடந்திருக்கு, இது மேல நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் வழக்கு போடணும் அப்படிங்கிறாரு அவரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இல்லை, நான் நினைக்கிறேன்னா குதிரை பேரம், இந்த பண பரிமாற்றம், இதெல்லாம் இதை வச்சு தான் அது சொல்கிறாங்க. குதிரை பேரங்கிறது இந்த சோஃபாவுக்குள்ளே ஏதோ பெரிய பணத்தை வச்சு செட் பண்ணி தச்சு கிச்சு கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க. பணத்தை கொடுக்குறவங்க சோஃபாவை வச்சு கொடுத்து ஒரு பகிரங்கமாக இப்படி தூக்கிட்டு போய் தான் கொடுப்பாங்களா? சரி, இல்லை பொதுவாக அப்படிதான் நடக்குமா? நீங்க சோஃபாவே விட்டுருங்க, பொதுவாக வேற வகையில் ஏதாச்சும் பொதுவாக அப்படி இல்லை, இந்த சோஃபாவை வச்சு தான் இது நடக்குது. இல்லை நான் கேட்கறது சோஃபாவே திருமாவளவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆர்டர் பண்ணது அந்த நேரத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க நம்ம சோஃபா கை மாறியது அது ஏதோ ஒரு படத்துல ஏதோ காட்டியிருக்காங்க. சரி, சோஃபாவே வேண்டாம். இப்ப நான் கேட்கறது அடுத்தது இப்ப ஒரு 9 பேருக்கு இப்போ மந்திரி பதவிகள் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ அனௌன்ஸ் பண்ணியாச்சு, யாருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டாங்க மந்திரி சபை. இப்போ அவரோட சேர்ந்த இணைந்த பல கட்சிகள் இருக்காங்க. திருமாவளவன் கட்சியில 2 பேரு, முஸ்லீம் யூஎல் 2 பேரு, அதுக்கு அடுத்தது இவங்க கம்யூனிஸ்ட் 2 பேர் கொடுத்துருக்காங்க. இப்ப இவர்களுக்கெல்லாம் இதை தவிர அதிமுக ஒரு 25 பேர் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் மந்திரிகள் கொடுக்கப்படுமா? இதுவும் ஒரு வகையில குதிரை பேரம் தானே? ஆமா, இல்ல அதான் நான் சொன்னா, இது ஆட்சியில் பங்குன்னு அவர் முதல்ல சொல்லிட்டாரு. முதல்லயே நல்லா கேட்டுக்கிறங்க, எங்களோட யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாம காங்கிரஸ் கட்சி முழுசா ஆட்சியில் பங்குன்னே வந்துட்டாங்க. நாங்க அமைச்சரவை வாங்கி ஆட்சியில சேர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க. இது இல்லாம இவங்க கம்யூனிஸ்டும் அந்த திருமாவளவன் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நாங்க வெளியில இருந்து ஆதரவு, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவாக நாங்க இருக்கிறோம். ஏன்னா இது வேற யாரும் கொல்லைப்புற வழியா ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில கம்யூனிஸ்டுகளும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் சார், முஸ்லீம் பேராசிரியர் காதர்மதி சாரும் அந்த அடிப்படையில கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி குதிரை பேரமா மாறும்? இல்ல, இது கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் தோழர் சொல்லியிருக்காரு, நாங்க ஆட்சியில தவறுகள் கண்டறிந்தோம்னு சொன்னா நாங்க அதை கடுமையா விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும் பொழுது இது குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் நடந்துச்சுன்னு நம்ம எப்படி அதை ப்ரூஃப் பண்ண முடியும்?